Finally, I restarted my preparation again. This is my cute little vision board. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:10 போல் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மார்னிங் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு புக் படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். புக் படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் இன்றைக்கி என் டேவை வந்து ஈக்லிபிரியம் ரிவிஷன் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரிவிஷனோட ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சர் தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சாரி ஃபார் த இன்கன்சிஸ்டன்ட் வீடியோ பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்ததுனால நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல சரியா. இனிமேட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தான் லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு ஒரு சில்லி இட்லி மாதிரி பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சரே வந்து கொஞ்சம் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்து முடித்தேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு லெக்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் லெக்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் மார்னிங் கொஞ்சம் பிரேக் எடுத்ததுனால அந்த குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிரேக் எடுக்காமல் அப்படியே படிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 லெக்சர்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்குது. அதே மாதிரி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இருக்குது. அப்புறம் அதோட எம்சிக்கு சால்வ் பண்ணணும். கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் எம்சிக்கு சால்வ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் தான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் லேட்டராக வந்து எம்சிக்கு சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இன்னொரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் லூசி. மீட் மிஸ் லூசி. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். மேலே போயிட்டு விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பூலாம் பறிச்சுட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சர் 12 தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குது? கண்டிப்பாக இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வர கன்ஃபியூஷன்ஸ் நிறையாவே இருக்கும். நம்மளால் முடிக்க முடியுமா? சிலபஸ் இன்னும் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாமலே இருப்பீங்க. சில பேர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிவிஷனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எழுத போகிற நீட் எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் அண்ட் அங்கே இருக்க போகிறதும் நீங்கள். ஸோ அதனால் நான் என்ன உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இல்லை சொல்யூஷன் கொடுப்பேன்னா, ஜஸ்ட் டூ யுவர் ப்ரிப்ரேஷன். நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை நல்லா பண்ணுங்கள். எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போகிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும், கிடைக்கும். ஸோ அதனால் பயப்பட வேணாம். முடியுமா முடியாதா அப்படின்றதுலாம் ஒரு தாட்டே வேணாம். நம்ம கண்டிப்பாக நீட்டாக க்ராக் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நான் எம்சிக்யூ தான் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் அந்த சாப்டர்ஸ் அந்த லெக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் டைமில் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் மிளகா பஜ்ஜி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பஜ்ஜி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:40க்காக தான் படிக்க வந்தேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே என் டு டூ லிஸ்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தா அயனிக் ஈக்லிபிரியம் இருந்துச்சு, அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அயனிக் ஈக்லிபிரியம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஈக்லிபிரியம் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியத்துலேருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் டின்னர் முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுளில் தான் போயிட்டு நீட் ப்ரெப்பில் தான் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நல்லாவே ப்ரொடக்டிவாக போச்சு. எப்படி சொல்கிறது, டைம் போனதே தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து படித்தா நமக்கு வந்து படிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. என்னோடய ஜேர்னல் டைரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். உங்களுடைய டே எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.